الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على أشرف المرسلين وعلى آله وصحبه أجمعين أما بعد فقد قال الله تبارك وتعالى بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الذين يؤمنون بالغيب ويقيمون الصلاة ومما رزقناهم ينفقون صدق الله العلي العظيم. கண்ணியத்துக்குரிய சங்கையான சகோதரர்களே, பெரியவர்களே, நண்பர்களே, சென்ற வாரம் நாங்கள் சூரத்துல் பக்ராவினுடைய ஆரம்ப 5 ஆயத்துக்களை மேலோட்டமாக நாங்கள் படித்தோம். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா குர்ஆனுடைய ஆரம்பத்திலேயே 4 வகையான வழிகாட்டல்கள் எங்களுக்கு சொன்னான். அலிஃப் லாம் மீம், அதனூடாக சொல்லுகின்றான், எனக்கு தெரியாது, அல்லாஹுக்குத்தான் தெரியும் என்று சொல்லி முதலாவது நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். 2வது, இது இறைவன் புறத்திலிருந்து இறக்கி வைக்கப்பட்ட உங்களுக்கு வழங்கப்பட்ட ஒரு வேத நூல். 3வது, இதில் எந்த வகையான சந்தேகமும் கிடையாது. சந்தேக கண்கொண்டு யாரெல்லாம் பார்ப்பார்களோ படிப்பார்களோ அவர்களுக்கு இந்த குர்ஆன் என்ன செய்யாது, வழிகாட்டாது. 4வதாக அல்லாஹ் சொல்லுகின்றான், இந்த குர்ஆன் நிச்சயமாக வழிகாட்டும். யாருக்கு தெரியுமா? முத்தகீங்களுக்கு மட்டும். முத்தகீங்கள் என்றால் யாரு என்றால், தக்வா என்பது ஒரு அடிப்படையான ஒன்று. இறை அச்சம், இறை விசுவாசம், இறை நம்பிக்கை, இறைவனை பயந்து வாழுவது. எனக்கு இவ்வளவு எல்லாம் அருட்கொடைகள் செய்து என்னை இந்த உலகத்தில் வாழ வைத்ததுக்கு பிறகு நான் அவனுக்கு மாறு செய்வதா என்று உள்ளத்தில் உருவாகக்கூடிய ஒரு வகையான வெட்க உணர்வுக்கு தக்வா என்ற பெயர். பாவங்களுக்கும் எனக்கும் இடையில் விழக்கூடிய திரைக்கு பெயர் தக்வா. ஒரு பாவத்தை செய்வதற்கு முனைந்து விட்டேன், இத்தகில்லாஹ், அல்லாஹுவை பயந்து கொள் என்ற சத்தம் கேட்டது. அந்த தக்வா என்ற வார்த்தை எனக்கும் என்னுடைய பாவத்துக்கும் இடையில் தக்வா என்ற ஒரு திரையாக விழுந்து விட்டது. இப்படியாக தக்வா என்பதை பல வகையான கோணங்களில் உலமாக்கள், முஃபஸ்ஸிரீன்கள் எங்களுக்கு விளக்கி இருக்கிறார்கள். ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு தஆலா இடத்தில் தக்வாவை பற்றி என்ன என்று கேட்கப்பட்டது. அல் அமலு பித் தன்சீல், தக்வாவினுடைய முதலாவது அடையாளம் அவருடைய செயல்பாடுகள் குர்ஆனாக இருக்கும். குர்ஆனில் சொல்லப்பட்டவைகளை தன்னுடைய வாழ்க்கையில் எடுத்து நடப்பார்கள். வர்ரிதாஉ பில் கலீல், உலகத்தில் அல்லாஹ் என்னை எப்படி வாழ வைத்திருக்கிறானோ அதை பொருந்திக் கொள்வார்கள். போதுமென்ற மனப்பான்மை, வாழ்ந்துவிட்டு போமே, அல்லாஹ் எப்படி என்னை வாழ வைத்திருக்கிறானோ. சுப்ஹானல்லாஹ். வல்இஸ்திஅதாது லியௌமிர் ரஹீல், மௌத்துக்கு பிறகுள்ள ஒரு வாழ்க்கைக்காக வேண்டி ஆயத்தம் செய்து கொண்டவனாகவே வாழ்ந்து கொண்டிருப்பான். ஆயத்தம் செய்து கொண்டே இருப்பார். வெளிநாட்டுக்கு போன ஒருவர், தொழிலுக்காக வேண்டி போன ஒருவர், அங்கே வாழப்போக இல்லை, ஆனால் அங்கேயும் அவர் வாழ வேண்டும். அங்கேயும் அவர் வாழ வேண்டும், சாப்பிட வேண்டும், உறங்க வேண்டும், ஏதோ தேவைகளை பூர்த்தி செய்து கொண்டு நாட்டுக்கு திரும்பி வந்துவிட வேண்டும். அவர் நிலையான அவருடைய நாடு, அந்த நாட்டில் வீடு கட்ட வேண்டும், அவர் வாழ வேண்டும் என்று அவர் அங்கிருந்து கொண்டு இங்கே யோசிப்பது போன்று முஃமின்கள், முத்தகீன்கள் யார் என்றால், மௌத்துக்கு பிறகுள்ள வாழ்க்கையை கவனத்தில் கண்ணுக்கு முன்னால் வைத்துக்கொண்டு அதற்கு ஆயத்தம் செய்து கொண்ட நிலையிலேயே அவர்கள் இந்த பூமிக்கு மேல் வாழுவார்கள். இப்படியாக இமாம் ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தக்வா என்று சொல்லக்கூடிய அடையாளம் இப்படியாக இருக்கும் என்ற சில கருத்துக்களை சொல்லி இருக்கிறார்கள். எனவே தக்வா என்பதற்கு குர்ஆன் சொல்லக்கூடிய ஒரு விளக்கம், அவர்களிடத்தில் 5 வகையான தன்மைகள் இருக்கும். அதில் முதலாவது விடயம், மறைமுகமான விடயங்களை அவர்கள் விசுவாசம் கொள்ளுவார்கள்.
இந்த குர்ஆன் பேசக்கூடிய மறைமுகமான விடயங்கள் எம்மாத்திரமோ இருக்கிறது. கண்ணுக்கு தென்படாததும் மறைமுகமானது, புத்திக்கு படாததும் மறைமுகமானது. புத்திக்கு படுகிறதில்லை. ஏண்டா நாங்கள் எப்பயுமே சொல்லுவது உண்டு, மிருகங்களுக்கு ஐயறிவு. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 5 புலன்களினூடாக ஒரு அறிவை கிரகித்துக் கொள்ளக்கூடிய, ஒரு விடயத்தை கிரகித்துக் கொள்ளக்கூடிய தன்மையை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மிருகங்களுக்கு கொடுத்திருக்கின்றான். மனிதனுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 5க்கு மேல் 6வதாக ஒரு பகுத்தறிவை கொடுத்திருக்கின்றான். பகுத்தறிவு. அவன் ஆய்வு செய்து தேடி அதை அவனால் பெற்றுக்கொள்ள முடியும். முஃமின்களை பொறுத்தவரையில், முஸ்லீம்களை பொறுத்தவரையில் பகுத்தறிவுக்கு மேலால் ஒரு வஹீனுடைய அறிவையும் கொடுத்திருக்கின்றான். வஹி. இந்த வஹி எப்படிப்பட்டது தெரியுமா? ஐப்புலனாலும் அதனை விளங்கிக் கொள்ள முடியாமல் இருக்கும், பகுத்தறிவாலையும் விளங்கிக் கொள்ள முடியாமல் இருக்கும். பகுத்தறிவும் சொல்லுது, ஏற்றுக்கொள்ளுதில்லை. 5 புலன்களால் அதை பார்த்தாலும், கண்ணால் பார்த்தால், காதால் ஒருத்தர் சொல்ல கேட்டால் புரியுதில்லை. உதாரணமாக வட்டி வாங்குவதினூடாக நம்முடைய பணம் அழிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது, நாசப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. வட்டியினூடாக ஒருவனுடைய பொருளாதாரம் வீழ்ச்சியின் பக்கமாக போய்விடும் என்று சொல்லி குர்ஆன் கோடிட்டு காட்டியிருக்குது. உலக பொருளாதாரம் என்ன சொல்லுது? வட்டியினுடைய விகிதாசாரத்தை கூட்டினால் வருமானம் கூடும், வட்டி இவ்வளவு கிடைத்தால் இவ்வளவு வருமானம். வட்டியை கொண்டு எங்களுடைய பொருளாதாரத்தை பெருக்கலாம் என்ற கோணத்தில் மனிதர்கள் வட்டிக்கு பணம் கொடுக்கிறாங்க. குர்ஆனுடைய போதனை சொல்லுது, வட்டி கொடுக்கிறீங்களா, ஃபஅதனு பிஹர்பின் மினல்லாஹி வ ரசூலிஹி, இங்கே அல்லாஹ் இறைவனுடன், கடவுளுடன், அல்லாஹுடன் யுத்தம் செய்ய ஆயத்தமாகுங்கள். வட்டியை அல்லாஹ் அழித்துக் கொண்டிருக்கிறான் என்று குர்ஆன் சொல்லுது. இப்போ இது புத்திக்கும், புத்தியை கொண்டு சிந்தித்தா இது பொய், இது விளங்க முடியாது. ஈமான், அல்லாஹ் சொல்லுகிறான், இது நடந்துதான் தீரும். இது 5 அறிவுக்கும் அப்பால் பட்டது, 6வது அறிவுக்கும் அப்பால் பட்டது. அல்லதீன யுமினூன பில் கைப், மறைமுகமானதை நம்புகிறோம். மறைமுகம் என்று சொல்லும் பொழுது அது வெறுமனே கண்ணுக்கு தென்படாத கபருடைய வாழ்க்கை மட்டுமல்ல, புத்திக்கு படாதவைகளும் மறைமுகமானவைகள். புத்திக்கு படுகிறதில்லை. ஒரு ஜனாசாவை கொண்டு போய் கபரில் வைத்து விட்டு வந்தால் நாங்கள் திரும்பி வரும் பொழுது ஜனாசா எங்களுடன் கதைக்குது, எங்கே போறீங்க? நாங்கள் எடுத்து வைக்கக்கூடிய எட்டுக்களுடைய சத்தம் அவங்களுக்கு கேட்குது. வஹி சொல்லுது, ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நம்புகின்றோம். அல்லதீன யுமினூன பில் கைப் என்று சொல்லும் பொழுது முஃமின்களுக்கு, முஸ்லீம்களுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய 7வது ஒரு அறிவு தான் வஹீனுடைய அறிவு. வஹீனுடைய அறிவு. எனவே இந்த குர்ஆன் அந்த வஹியை தங்களுக்கு சொல்லித் தருகிறது. வஹியை தங்களுக்கு சொல்லித் தருகிறது. அநியாயம் செய்யவானம் யாருக்கும், அநியாயம் செய்யப்படுவீர்கள். உலகத்தில் யாரும் யாருக்கும் அநியாயம் செய்யக்கூடாது. முஸ்லீம்களுக்கு மட்டுமல்ல, மனிதர்களுக்கு மட்டுமல்ல, மனிதர்களை சூழ வாழக்கூடிய மனிதனுக்கு உதவியாக இருக்கக்கூடிய எந்த ஒரு பொருளுக்கும் மனிதன் அநியாயம் செய்யக்கூடாது. அது ஒரு மரமாக இருக்கலாம், மிருகமாக இருக்கலாம். அல்லாஹ்வுடைய படைப்பினங்கள் அனைத்துக்கும் இர்ஹமு மன் ஃபில் அர்தி யர்ஹமுக்கும் மன் ஃபிஸ் ஸமா, பூமியில் உள்ளவைகளின் மீது கருணை காட்டுங்கள், வானத்தில் உள்ளவர்கள் மீது கருணை காட்டுவான். எனவே மறைமுகமான விடயங்களை நம்ப வேண்டும். மறைமுகமான விடயங்கள் என்று சொல்லும் பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா, நான் ஆரம்பத்தில் சொன்னேன், தஃப்சீருல் குர்ஆனி பில் குர்ஆன், குர்ஆனுக்கு தஃப்சீர் குர்ஆனை கொண்டே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சில ஆயத்துக்களுக்கு சில இடங்களில் செய்திருக்கிறான். அதில் ஒன்று தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா
சூரத்துல் பக்ராவினுடைய 177வது ஆயத்தினூடாக இந்த குர்ஆனுடைய ஆரம்ப 5 ஆயத்துக்களுக்கு மிக தெளிவான ஒரு தஃப்சீர் செய்கின்றான். அல்லாஹ்வே தஃப்சீர் செய்கின்றான். தக்வாவுடைய மக்களுடைய அடையாளங்கள் அல்லதீன யுமினூன பில் கைப், மறைமுகமான விடயங்களை கொண்டு நம்புவார்கள், விசுவாசம் கொள்ளுவார்கள் என்று அங்க சொன்னான். இங்க சொல்லுகின்றான் வலாக்கின்னல் பிர்ர மன் ஆமன பில்லாஹி வல் யௌமில் ஆஹிர் வல் மலாயிகதி வல் கிதாபி வன் நபியீன. சுப்ஹானல்லாஹ். மறைமுகமானவைகள், கண்ணால காணாதவைகள், புத்திக்கு படாதவைகளை நம்புவதில் மறுமை நாளை கொண்டு விசுவாசம் கொள்ளுவது, மௌத்துக்கு பிறகு ஒரு வாழ்க்கை இருக்கிறது, இது மறைமுகமானது. மலக்குமார்களை நம்புவது, என்னை சூழ மலக்குமார்கள் இருந்து கொண்டே இருக்கிறார்கள். மா யஃபிலு மின் கௌலின் இல்லா லதைஹி ரகீபுன் அதீத். நான் பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைக்கு முன்னாலேயும் 2 மலக்குமார் இருக்கிறாங்க. நல்லதாக இருந்தால் நல்லதற்குரிய உள்ள மலக்கு பதிவு செய்வார், கெட்டதாக இருந்தால் கெட்டதுக்குரிய மலக்கு பதிவு செய்கிறார். இன்னா குன்னா நஸ்தன்ஸஹு, நீங்கள் செய்யக்கூடியவர்கள் அனைத்தையும் நாங்கள் பதிவு செய்து கொண்டே இருந்தோம். அதற்குரிய மலக்குமார்கள் அந்த வேலையை சரியாக செய்தார்கள். சுப்ஹானல்லாஹ். மலக்குமார்களை நம்ப வேண்டும், மலக்குமாருடைய உதவியை நம்ப வேண்டும். மலக்குமார்கள் எங்களுக்கு முன்னால் இருந்து கொண்டிருக்கிறார்கள். எங்களுடைய கர்மங்கள், எங்களுடைய விடயங்கள் அனைத்தும் பதிவு செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது. சுப்ஹானல்லாஹ். எனவே அல்லதீன யுமினூன பில் கைப் என்பதற்கு சூரத்துல் பக்ராவினுடைய 177வது ஆயத்தினூடாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மன் ஆமன பில்லாஹி வல் யௌமில் ஆஹிரி வல் மலாயிகதி, மலக்குமார்களை நம்புவது. உலமாக்களை நாடி அணுகி இந்த பாடங்களை படியுங்கள். மலக்குமார்களை எப்படி விசுவாசம் கொள்ளுவது, அல்லாஹுடைய படைப்பு. லா யஅலம், அதனுடைய எண்ணிக்கை எத்தனை என்று யாருக்குமே தெரியாது. படைத்த நாள் தொட்டு இறைவனை வணங்கி வழிபட்டு கொண்டே இருக்கிறார்கள். அத்தத்திஸ் ஸமாஉ வ ஹக்க லஹா அன் தஉத்த. சுப்ஹானல்லாஹ். மலக்குமார்கள் சுஜூதிலையும், மலக்குமார்கள் ருகூஇலையும், மலக்குமார்கள் கியாமிலையும், சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ்வுடைய அரிசை சுமந்தவர்களாக, யஹ்மிலூன அர்ஷ ரப்பிக், அல்லாஹ்வுடைய அரிசை சுமந்த நிலையை சுமந்தவர்களாக, முஃமின்களுக்கு பாவ மன்னிப்பு தேடியவர்களாக குர்ஆன் மலக்குமார்களை பற்றி அப்படியெல்லாம் பேசி இருக்கிறது. அல்லாஹ் சொன்னவைகளுக்கு ஒரு நாளும் மாறு செய்ய மாட்டார்கள். லா யஸூன அல்லாஹ மா அமரஹும். மலக்குமாருடைய தன்மைகள், மலக்குமாருடைய சிஃபாத்துகள், இப்படியாக மலக்குமார்கள் மலாயிக்காக்களை குர்ஆன் பேசி இருக்கிறது. அதே போலத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 4வதாக சொல்லுகின்றான் வல் கிதாப், வேத நூலை விசுவாசம் கொள்ளுவார்கள். தக்வாவுடைய மக்களுடைய முதலாவது அடையாளம் விசுவாசம். விசுவாசத்தில் அல்லாஹ்வை கொண்டு, மறுமை நாளை கொண்டு, அதே போன்றுதான் மலக்குமார்களை கொண்டு விசுவாசம் கொள்ளுவது போல வேதங்களை கொண்டும் அவர்கள் விசுவாசம் கொண்டிருப்பார்கள். அல்லதீன பிமா உன்சில இலைக்க வமா உன்சில மின் கப்லிக், உங்களை மீது இறக்கி வைக்கப்பட்ட அந்த வேத நூலையும் அவர்கள் நம்புவார்கள், உங்களுக்கு முன்னால் இறக்கி வைக்கப்பட்டவைகளையும் அவர்கள் நம்பி இருப்பார்கள் என்று குர்ஆன் பேசியிருக்கிறது. வேதங்களை கொண்டு நம்புவது என்றால், நான் ஆரம்பத்திலே சொல்லிவிட்டேன், பகுத்தறிவுக்கு அப்பால் பட்டது, மனிதனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கூடிய அறிவு ஞானத்துக்கு அப்பால் பட்ட ஒரு வஹ்யினுடைய அறிவு தான் குர்ஆனுடைய அறிவு. அதனை மனிதன் அப்படியே நம்புவது. எல்லாரும் படிக்கிறாங்க, எல்லாரும் விளங்குறாங்க, ஆனால் நம்புவது என்பது சுப்ஹானல்லாஹ், அதை விசுவாசம் கொள்ளுவது குர்ஆனில் சொல்லப்பட்டிருக்கிறதா? கான வக்காஃபன் இந்தல் குர்ஆன். உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு குர்ஆனில் இப்படி இருக்கிறது என்று சொன்னால் அது கண்களை போக மாட்டாங்க, அது கண்களை போக மாட்டாங்க. குர்ஆன் உங்களுக்கு தெரியும். எனவே அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, அதே போலத்தான் மறுமை நாளை கொண்டு ஈமான் கொள்ளுவது, அல்லாஹ்வை கொண்டு ஈமான் கொள்ளுவது, மறுமை நாளை கொண்டு விசுவாசம் கொள்ளுவது, மலக்குமார்களை கொண்டு விசுவாசம் கொள்ளுவது, அதே போல வேத நூல்களை கொண்டு விசுவாசம் கொள்ளுவது,
அதே போன்று நபிமார்களை கொண்டும் விசுவாசம் கொள்ள வேண்டும். உலகத்தில் வேதத்தை எடுத்துக்கொண்டு அல்லாஹுடைய கட்டளை எடுத்துக்கொண்டு உலகத்துக்கு நபிமார்கள் வந்தார்கள். லட்சக்கணக்கான நபிமார்கள் வந்தார்கள். சிலருடைய வரலாறுகள் சொல்லப்பட்டிருக்கிறது, அநேகமானுடைய வரலாறுகள் சொல்லப்படவில்லை. ஆனால் வந்து அவர்கள் தாவா செய்தார்கள், பிரச்சாரம் செய்தார்கள், மக்களை ஏகத்துவத்தின் பக்கமாக அழைத்தார்கள், பண்பாடுகள் நிறைந்த ஒரு சமூகத்தை கட்டியெழுப்பினார்கள். அந்தந்த காலத்தில் என்னென்ன பிரச்சனைகள் இருந்ததோ அந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் அந்த நபிமார்கள் முகம் கொடுத்தார்கள். அந்த பிரச்சனைகளில் இருந்து மக்களை கொண்டு வருவதற்கான முயற்சிகளை செய்தார்கள். எனவே நபிமார்களை கொண்டும் நாங்கள் விசுவாசம் கொள்ள வேண்டும். நாங்கள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய உம்மத்தாக இருந்தாலும் ஈசா அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹுடைய நபி, ரூஹுல்லாஹ், கலிமத்துல்லாஹ் என்று நாங்கள் விசுவாசம் கொள்ளுகின்றோம். சய்யிதுனா மூஸா அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை கலீமுல்லாஹ், அல்லாஹுடைய கலீம் என்று நாங்கள் விசுவாசம் கொள்ளுகின்றோம். இப்படியாக நபிமார்கள் என்று யார் யாரெல்லாம் உலகத்துக்கு அனுப்பி வைக்கப்பட்டார்களோ அவர்கள் அனைவரையும் நாங்கள் நம்ப வேண்டும். அதே போல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ரிசாலாவையும் அவருடைய நுபுவத்தையும் கடைசியானது, முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டது. அவர்களுக்கு பிறகு நபிமார்கள் வரமாட்டார்கள், அவர்கள் தான் கடைசி நபி என்று சொல்லி நம்புவதும் எங்களுடைய கடமை. இதைத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல்லதீன யுமினூன பில் கைப் என்று சொல்லக்கூடிய விடயத்தில் அல்லாஹ்வாகவே தஃசீர் செய்கின்றான். மன் ஆமன பில்லாஹி வல் யௌமில் ஆஹிரி வல் மலாயிகத்தி வல் கிதாபி வன் நபியீன. சுப்ஹானல்லாஹ். கிதாப் என்று சொல்லி வரும்பொழுது வேதத்தில் சொல்லப்பட்டவைகள் அனைத்தும் அதுக்குள்ளே உள்வாங்கப்பட்டுவிடும், அதற்குள்ளே உள்வாங்கப்பட்டுவிடும். எனவே முதலாவது விடயம் மறைமுகமான விடயங்களை நாங்கள் நம்புவது. இதில் மிக முக்கியமாக விளங்கிக் கொள்ள வேண்டிய விடயம் என்னவென்று சொன்னால், படைப்பினங்களுக்கெல்லாம் அல்லாஹ் பகுத்தறிவு, ஐயறிவை கொடுத்துவிட்டு மனிதர்களுக்கு ஆறாவது ஒரு பகுத்தறிவை அல்லாஹ் கொடுத்துவிட்டு அதற்கு மேலால் ஒரு அறிவாக முஃமின்களுக்கு, இறை விசுவாசம் கொண்டவர்களுக்கு, இறை நம்பிக்கை கொண்டவர்களுக்கு ஆறாவது ஒரு ஏழாவது ஒரு அறிவாக தந்திருக்கின்றான். வஹ்யினுடைய அறிவு. வஹ்யினுடைய அறிவு. அந்த வஹ்யினுடைய அறிவை நம்புவதற்கு பேர்தான் யுமினூன பில் கிதாப், வேத நூல்களை விசுவாசம் கொள்ளுவது, நம்புவது என்ற கருத்து மிக உறுதியாக ஊண்டி சொல்லப்பட்டிருக்கிறது. இது முஃமின்களுடைய ஒரு அடையாளம், முத்தகீங்களுக்கு இருக்கிற ஒரு அடையாளம், முதலாவது அடையாளம். ரெண்டாவது அடையாளம் என்ன தெரியுமா? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரெண்டாவது அடையாளமாக சொல்லுகின்றான், வயுகீமூன ஸலா, அவர்கள் தொழுகையை நிலைநாட்டுவார்கள். அவர்கள் தொழுகையை நிலைநாட்டுவார்கள். அல்லாஹ் என்னையும் உங்களையும் அந்த கூட்டத்தில் ஆக்கி வைப்பானா. மிகவும் வருத்தமான, கவலையான ஒரு காலகட்டத்தில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். முஸ்லிம் உம்மா யோசிக்க வேண்டும். எங்களுடைய வாழ்க்கையில், தனிப்பட்ட வாழ்க்கையிலும் சமூக வாழ்க்கையிலும் தொழுகை எந்த இடத்தில் இருக்கிறது? தொழுகையை நிலைநாட்டாதவர்கள் முத்தகீங்களாக இருக்க மாட்டார்கள். அல்லாஹு அக்பர். இகாமத்து ஸலா, குர்ஆனை படிக்கும் பொழுது, தொழுகையை பற்றி பேசும் பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தொழுகையினுடைய பல கட்டங்களை பற்றி பேசியிருக்கின்றான். ஒன்று இகாமத்து ஸலா, தொழுகையை நிலைநாட்டுவது. ஒன்று இதாஅத்து ஸலா, தொழுகையை பாழாக்குவது, மறந்த நிலையில் தொழுவது. அல்லதீன ஹும் ஃபீ ஸலாத்திஹிம் சாஹூன், ஏனோ தானோ என்று தொழுவது. வைதா காமு இல ஸலாத்தி காமு குஸாலா, சோம்பேறிகளாக, உற்சாகம் இல்லை, தெம்பில்லை, ஏதோ தானோ கடமையை நிறைவேற்ற வேண்டும் என்ற போக்கில் தொழுவார்கள். அல்லாஹு அக்பர்.
இப்படியாக தொழுகையை பற்றி குர்ஆன் ஷரீஃப், குர்ஆன் மிக விரிவாக ஆழமாக பேசியிருக்கிறது. எனவே தொழுகையை நிலைநாட்டுவது என்பது தொழுவது மட்டுமல்ல. தொழுங்கோண்டு குர்ஆன் சொல்லுவதாக இருந்தால் சல்லு, நீங்கள் தொழுங்கோ. சல்லுண்டா அர்த்தம் ஸலவாத்து சொல்லுங்க. யா அய்யுஹல்லதீன ஆமனு ஸல்லு அலைஹி வஸல்லிமு தஸ்லீமா, ஸலவாத்து சொல்லுங்க. இங்கே ஸலான்ற அர்த்தம் அந்த தொழுகை, அந்த அர்த்தத்தை தான் இங்கே சொல்லல. ரெண்டு வார்த்தையை தேய்ச்சி சொல்கின்றான். இகாமத்து ஸலா வ யுகீமூன ஸலா கத் அஃப்லஹல் முஃமினூன் அல்லதீன ஹும் ஃபீ ஸலாத்திஹிம் ஹாஷிஊன். அல் ஹுஷூஉ ஃபி ஸலா. தொழாதவர்களை பார்த்து சொல்கின்றான். தொழாதவங்க என்று சொல்லல, தொழுகையை பால்படுத்தியவர்கள், தொழுகையை பால்படுத்தியவர்கள் என்று இப்படியாக தொழுகையினுடைய விடயத்தில் மிக ஆழமாக விரிவாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பேசியிருக்கின்றான். இப்போ ஒவ்வொருத்தரும் யோசிப்போம். நானும் யோசிக்கிறேன், நீங்களும் யோசிங்க. எங்களோட வாழ்க்கையில் தொழுகை எந்த இடத்தில் இருக்கிறது? எங்களோட தொழுகையில் ஹுஷு ஹுலு எந்த இடத்தில் இருக்கிறது? நான் சென்ற வாரம் சொன்னேன், தொழக்கூடியவர்கள் எல்லாரும் முஃமின்கள் அல்ல. யாருடைய தொழுகையில் இறையச்சம் உள்ளச்சம் இருக்கிறதோ அவர்கள் தான் முஃமின்கள். எங்கட தொழுகையில் உள்ளச்சம் இறையச்சம் இருக்கிறதா என்பதை யாருக்குமே தெரியாது. ரெண்டு பேருக்குத்தான் தெரியும். ஒன்று அல்லாஹுக்கு தெரியும், ரெண்டாவது எங்களுக்கு தெரியும். நான் தக்பீர் கட்டிவிட்டால் என்ற நிலை எப்படி இருக்கிறது? நான் தக்பீர் கட்டிவிட்டால் என்னுடைய நிலை எப்படி இருக்கிறது? தொழக்கூடியவர்கள் எத்துணை பெயர் தொழுகையில் இருக்கிறார்கள், தொழுகையில் இருக்கிறார்கள். என்ன தக்பீர் கட்டினதுமே வரக்கூடிய ஒரு மிகப்பெரிய பலகீனம் என்ன தெரியுமா? மக்களுக்கு பழையவைகள் எல்லாம் ஞாபகத்துக்கு வந்துவிடும், அல்லது எதிர்காலத்தும் ஃபியூச்சரை பற்றிய சிந்தனை வந்துவிடும். கடைசிக்கு பார்த்தா தொழக்கூடியவர்கள் யாருமே நிகழ்காலத்தில் இல்லை, பிரசன்ட்ல இல்லை. இது ஏண்ட உங்களோட எல்லாருடைய நிலைமையும் பிடித்தான். தொழுகையை நிலைநாட்டுவது என்பது பயிற்சி பெற வேண்டிய ஒரு பகுதி. எப்படி தொழ வேண்டும், நிலை எப்படி இருக்க வேண்டும்? நீண்ட நிலை, குர்ஆனை ஓதி தொழ வேண்டும். நீண்ட ருக்கூ, நீண்ட சுஜூத். லா தஸ்அல் அன் ஹுஸ்னிஹின்ன வ தூலிஹின்ன. ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகையை பற்றி, இராக்கால தொழுகைகளை பற்றி சொல்லும் பொழுது அன்னை ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா சொன்னாங்க, நீங்கள் என்னத்தில் கேட்க வேண்டாம், எனக்கு அதை சொல்ல முடியாது. எதை என்று தெரியுமா? ஹஜ்ரத் ரசூலுல்லாஹுடைய தொழுகையினுடைய நீளம் எப்படி இருந்தது, எவ்வளவு நீண்ட தொழுகை. ரெண்டாவது, அதனுடைய அழகை கேட்கவும் வேண்டாம். ஏன் சோம்பேறியாக எழுப்பி நிற்க இல்லை, ஸ்மார்ட்டாக நின்றாங்க. லா தஸ்அல் அன் ஹுஸ்னிஹின்ன வ தூலிஹின்ன. அதனுடைய நீளம், அதனுடைய அழகு வர்ணனை செய்து முடிக்க முடியாது, விவரித்து விற்க முடியாது. எனவே தொழுகையை நிலைநாட்டுவது என்பது நாங்கள் படிக்க வேண்டிய ஒரு பாடம். சந்தர்ப்பம் கிடைக்கும் பொழுது அதை விரிவாக படிப்போம், விரிவாக படிப்போம். அனைவருக்கும் சொல்லுகின்றேன், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி தொழுதார்கள்? என்னுடைய தொழுகை ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகைக்கும் என்னுடைய தொழுகைக்கும் இடையில் எப்படிப்பட்ட ஒப்புமை இருக்கிறது? சுப்ஹானல்லாஹ். சல்லு கமா ரஅய்துமூனி உஸல்லி என்று சொன்னது வெளிரங்கத்தில் மட்டுமல்ல, உள்ரங்கத்திலும் சேர்த்து. நான் தக்பீர் கட்டிவிட்டால், தொழுகைக்காக நின்று விட்டால் என்னுடைய உள்ளம் எப்படி இருக்கிறதோ அதிலையும் நீங்கள் என்னை ஃபாலோ பண்ண வேண்டும்.
வெறுமனே வெளித்தோட்டத்தில் மட்டுமல்ல, வெளித்தோட்டத்தில் மட்டுமல்ல, அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் துணை புரிவானாக. நாங்கள் எல்லாரும் படிக்கலாம். எதை படிக்கலாம்? வெளித்தோட்டத்தில் ஃபிக்ஹ படித்தா, ஃபிக்ஹுடைய கிதாபுகளை படித்தால், ஹதீஸுடைய கிரந்தங்களை எடுத்து பிரட்டினால், ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகையினுடைய வெளித்தோட்டம் எப்படி இருந்தது, தக்பீர் எப்படி கட்டினார்கள், சுஜூத் எப்படி செய்தார்கள், சுஜூதுக்கு போகக்குள்ள கையை முந்தி வைத்தார்களா, காலை முந்தி வைத்தார்களா, அத்தஹியாத்தில் எந்த இருப்பில் உட்கார்ந்தார்கள், இதெல்லாம் ஃபிக்ஹுடைய கிதாபுகளில், ஹதீஸுடைய கிதாபுகளில் படித்து எங்களுக்கு என்ன செய்ய முடியும்? எங்களுக்கு விளங்கிக் கொள்ள முடியும். ஆனால் ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகையினுடைய அந்தரங்கம், உள்ரங்கம் எப்படி இருந்தது? ஏன் தெரியுமா காரணம்? தொழுகையினுடைய நோக்கம் வெளித்தோட்டம் அல்ல, வெளியில் இருக்கிற அந்த தோட்டம் அல்ல, அது ஒரு வசீலா. அது ஒரு வசீலா. வசீலா என்றால் ஒன்றை அடைவதற்கான ஒரு பாதை. அல்லாஹுடைய ஜிக்ர், அல்லாஹுடைய சிந்தனை, அல்லாஹுடைய ஞாபகத்தை எங்களுக்குள்ளே அதாவது எங்களுக்குள்ளேயே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதை நிலையாக்குவதற்கான ஒரு பயிற்சி, ஒரு ஆக்ஷன் தான் அது. ஆனால் தொழுகையினுடைய யதார்த்த நோக்கம் என்ன தெரியுமா? அல்லாஹுடைய ஜிக்ர், அல்லாஹுடைய ஜிக்ர். இகாமத்து ஸலா என்பது அல்லாஹுவை ஜிக்ர் செய்வது, அல்லாஹுவை ஞாபகப்படுத்துவது, அந்த நேரத்தில் அப்படியே ஞாபகத்திலேயே இருப்பது. அனைத்தையும் மறந்து விட்டோம். காது கேட்காது, கண் பார்க்காது, அசைவுகள் அனைத்தும் அல்லாஹ்வுக்காக இருக்கும். அதைத்தான் சூரத்துல் ஜும்ஆவில் நாங்கள் எல்லாரும் ஓதுற ஆயத்தைத்தான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ இதா நூதிய லிஸ்ஸலா, முஅஸ்ஸின் தொழுகைக்காக வேண்டி உங்களை அழைத்தால், முஅஸ்ஸின் உங்களை கூப்பிடுறது ஹய்யா அலஸ் ஸலாஹ், அஸ்ஸலாத்து ஜாமிஆ ரஹ்மக்குமுல்லாஹ், கூட்டு தொழுகை வாருங்கள், தொழுகைக்காக வேண்டி உங்களை அழைத்தால், ஹய்யா அலஸ் ஸலாஹ், தொழுகையின் பக்கமாக விரைந்து வாருங்கள் என்று கூப்பிட்டா, நீங்க தொழுகைக்கு விரைந்து வாங்கோ என்று குர்ஆன் சொல்ல இல்லை. குர்ஆன் சொல்லுது ஃபஸ்அவு இலா திக்ரில்லாஹ், ஜிக்ருல்லாவின் பக்கமாக விரைந்து வாருங்கள். புரிந்து கொள்ளுங்கள், தொழுகையினுடைய நோக்கம் விழுந்து எழும்புவது அல்ல, ருக்கூ சுஜூத் அல்ல. ருக்கூவும் சுஜூதும் செய்ய வேண்டும். ருக்கூவும் சுஜூதும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்தது போல செய்ய வேண்டும். எதற்கு தெரியுமா? ஜிக்ருல்லாஹுவை அடைவதற்கு. அல்லாஹுடைய சிந்தனை, அல்லாஹுடைய தியானம், அல்லாஹ் என்னை பார்த்து கொண்டிருக்கிறான் என்பதற்கான ஒரு பயிற்சி தான் தொழுகை. தொழுது முடித்துட்டோம். ஃபஸ்அவ் இலா திக்ரில்லாஹ். இப்போ அல்லாஹ் மறுவ சொல்றான், ஃபைதா குதியத்திஸ் ஸலா, ஃபைதா குதியத் திக்ருல்லாஹ் அல்ல. தொழுகை அல்லாஹுடைய ஜிக்ரை முடித்து கொண்டால் என்று சொல்லல. இது அல்லாஹுடைய ஜிக்ரை முடித்து விட முடியாது. பிறந்தது தொட்டு இறப்பு வரைக்கும் ஜிக்ருல்லா இருந்து கொண்டே இருக்கும். ஜிக்ருல்லா இருந்து கொண்டே இருக்கும். அல்லாஹுடைய ஞாபகம், அல்லாஹுடைய சிந்தனை, அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லுவது, சுப்ஹானல்லாஹ் என்று சொல்லுவது, சந்தர்ப்ப துஆக்களை ஓதுவது, அது இருந்து கொண்டே இருக்கும். தொழுகையிலும் இருக்கும், தொழுகைக்கு வெளியிலும் இருக்கும். அதைத்தான் அல்லாஹ் சொல்லுகிறான், இதா நூதிய லிஸ்ஸலா ஃபஸ்அவ் இலா ஸலா இல்ல, ஃபஸ்அவ் இலா திக்ரில்லாஹ், அல்லாஹுடைய ஜிக்ரின் பக்கமாக விரைந்து வாருங்கள். ஜிக்ர முடியாது, தொழுகைக்குத்தான் சலாம் கொடுப்பீங்க. ஃபைதா குதியத்திஸ் ஸலா ஃபன்தஷ்ரு ஃபில் அர்து, ஃபைதா குதியத்திஸ் ஸலா தொழுது முடித்து விட்டால் ஃபன்தஷ்ரு ஃபில் அர்து, பூமியில திரிந்து போய் ஜிக்ருல்லாஹுவை முடித்து கொண்டு ஃபதுலுல்லாஹுவை தேடிக்கொள்ளுங்கள். ஃபதுலுல்லாஹுவை தேடும் பொழுதும் அல்லாஹுவை திக்ரு செய்து கொள்ளுங்கள். தொழுகையிலும் அல்லாஹுடைய சிந்தனை, அங்க எடுத்த பயிற்சி,
அங்கே எடுத்த அந்த ட்ரைனிங் எங்க வரணும் தெரியுமா? வாரத்திலேயும் அல்லாஹுடைய ஜிக்ர், அல்லாஹுடைய ஞாபகம், அல்லாஹுடைய சிந்தனை உடையதாக எங்களுடைய வாழ்க்கையை மாற்றி அமைப்பதற்கான ஒரு பயிற்சி தான் தொழுகை என்பதை சூரத்துல் ஜும்ஆ மிக தெளிவாக சொல்லித் தருகிறது. ஃபைதா குதியத்திஸ் ஸலாஹ் ஃபன்தஷிரு ஃபில் அர்தி வப்தகு மின் ஃபضலில்லாஹ் வஸ்குருல்லாஹ கஸீரன். அதிகமாக அல்லாஹ்வை திக்ர் செய்யுங்கள். பள்ளிக்குள்ள திக்ரு செய்வது போன்று, அதற்கு பயிற்சி எடுத்தது போன்று அந்த பயிற்சியை நடைமுறைப்படுத்துங்கள். எங்க? தெருவில், பஜாரில், கடையில், கஷியர் பட்டலையில் இருந்து கொண்டே அல்லாஹ்வுடைய திக்ரை மறந்து விடாதீர்கள் என்ற பயிற்சி தரப்பட்டிருக்கிறது. எனவே இகாமத்து ஸலாவினுடைய நோக்கம் வெறுமனே அந்த சந்தர்ப்பத்தில் மட்டும் அல்லாஹ்வை ஞாபகப்படுத்திவிட்டு நிறுத்திக் கொள்வதல்ல, வாழ்க்கை பூராக அல்லாஹ்வை ஞாபகப்படுத்துவதற்கான ஒரு பயிற்சி பாசறையாகத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா தொழுகையை தந்திருக்கிறான். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அந்த தொழுகையை அவன் விரும்பக்கூடிய முறை பிரகாரம் தொழுது அல்லாஹுடைய பொருத்தத்தை பெற்றுக்கொள்ள அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் துணை புரிவானாக. வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.